ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹேமா ஸ்பைசி சமையல். இன்னைக்கு வீடியோவில் ராகி ப்ரௌனிஸ் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். அதுவும் நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணி அதே கிரிங்கிள் டாப்போட ஃபஜ்ஜியாக சூப்பராக எப்படி பண்ணுறதுன்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபுல் அண்ட் ஃபுல் கிராம் மெஷர்மெண்ட்டு தான். கிராம் மெஷர்மெண்ட்டில் எப்படி பண்ணுறதுன்னு தான் நான் இதில் காமிச்சிருக்கேன். ஏன்னா நம்ம கிராம் மெஷர்மெண்ட் யூஸ் பண்ணி பண்ணும்போது தான் நமக்கு ப்ரௌனிஸ் வந்து பர்ஃபெக்டாக வரும். இங்கே பாருங்கள், சூப்பர் ஃபஜ்ஜியாக அதே மாதிரி கிரிங்கிள் டாப்போட எப்படி வருதுன்றத இந்த வீடியோவில் போயிட்டு பார்க்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா, நான் வந்து நாட்டு சர்க்கரை எடுத்துக்கிறேன். நாட்டு சர்க்கரை என்ன பிராண்ட் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றதையுமே காமிச்சிருக்கேன். இது வந்து ரேஷனில் வந்து தனியாக நமக்கு செப்பரேட்டாக வாங்குற மாதிரி இருக்கும். காஞ்சி பிராண்டோட நாட்டு சர்க்கரை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ரேஷன் ஷாப்லேயே வந்து நமக்கு அவைலபிளாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா 100 கிராம்ஸ் அளவுக்கு எடுத்துக்கலாம். இது வந்து நான் சுகர் பேஷண்ட்டுக்காக தான் ரெடி பண்ணுறேன். ஸோ அதனால் நான் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் சுகர் உங்களுக்கு கண்டென்ட் அதிகமாக வேணும் அப்படின்னா 120 கிராம்ஸ் அளவுக்கு எடுத்துக்கலாம். இப்போது நாட்டு சர்க்கரையை வந்து ஒரு சைடில் வச்சுட்டேன். அடுத்தது வந்து ராகியை வந்து அளந்து எடுத்துக்கலாம். ராகி வந்து பார்த்திங்கன்னா, இது நான் வீட்டிலையே ரெடி பண்ண ராகி ஃப்ளார். எப்போவுமே ராகி ப்ரௌனிஸ்க்கு நீங்கள் ராகி ஃப்ளார் வீட்டிலேயே ரெடி பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கடையில் வாங்காதீங்க. ஏன்னா வீட்டில் ரெடி பண்ணுற மாதிரி ஃப்ளார் வந்து கடையில் கிடைக்காது. அது வந்து ரொம்ப நொறுன்னு இருக்கும். நம்ம கடையில் வாங்கி அரைக்கும் போது, வெயிலில் இந்த மாதிரி காய வச்சு அரைக்கும் போது பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல மழன்னு சூப்பராக இருக்கும். இப்போது ஒரு 80 கிராம்ஸ் அளவுக்கு ராகி ஃப்ளார் எடுத்திருக்கேன். கொக்கோ பவுடர் பிராண்ட் வந்து நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டாங்க. நான் வந்து வேனவுட்டன் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அது டார்க் ப்ரௌன் கலர் இருக்கும். அந்த பிராண்டு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அந்த கொக்கோ பவுடர் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதுலேயே லைட்டும் கிடைக்கும். நீங்கள் வந்து டார்க் யூஸ் பண்ணும்போது ஒரு டீஸ்பூன் போடுற இடத்துல நீங்கள் அரை டீஸ்பூன் போட்டாலே கரெக்டாக இருக்கும். கலரும் கொடுக்கும், ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வேனவுட்டன் பிராண்ட் வந்து சூப்பராக இருக்கும். நான் வந்து ஒரு 1 kg அளவில் வாங்கியிருக்கேன். ஸோ அதுதான் வந்து என் ப்ரௌனிஸ் ஃபுல்லாத்துக்குமே அதுதான் யூஸ் பண்ணுவேன். நம்ம வந்து நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட் யூஸ் பண்ணும்போது நமக்கு ப்ரௌனிஸ் வந்து சூப்பராக வரும். நான் எல்லா வீடியோலையுமே சொல்லியிருக்கேன். அது வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். டார்க் கொக்கோ பவுடர் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். அடுத்தது வந்து டார்க் காம்பவுண்ட் வந்து 140 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் 140லேருந்து 145 வரைக்கும் கூட எடுத்துக்கலாம். பட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60லேருந்து 65 கிராம்ஸ் வரைக்கும் எடுத்துக்கலாம். 70 கிராம்ஸ் கூட எடுத்துக்கலாம், உங்களோட ஃபஜ்ஜினஸை பொறுத்த வரைக்கும். நான் வந்து இன்றைக்கி 60 கிராம்ஸ் தான் எடுத்திருக்கேன். 60 கிராமே வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்கு மேலே எடுக்க போனீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் ஃபஜ்ஜினஸ் அதிகமாக இருக்கும். இதுவுமே எடுத்து அளந்து வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா மெல்ட் பண்ணுறதுக்காக வெனிலா எசன்ஸு புஷ் பிராண்ட்லேருந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அது வந்து நல்லாயிருக்கும், குவாலிட்டி வந்து நல்லாயிருக்கும். அடுத்தது வந்து 7 இன்ச் அளவுக்கு டின் எடுத்திருக்கேன். ஸ்கொயர் டின் எடுத்திருக்கேன். அதில் பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு இந்த மாதிரி செட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த வேலையெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு டைம் மேனேஜ்மெண்ட்டும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு உங்களுக்கு இன்க்ரீடியன்ஸ்லாம் இந்த மாதிரி அளந்து எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா டின்னில் வந்து பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டுருங்க. இது எந்த டைமில் நான் போடுறேன்னா, மெல்ட் பண்ணுறதுக்காக ஓடிஜியில் வந்து காம்பவுண்டையும் பட்டரையும் வந்து வச்சுருக்கேன். அந்த கேப்பில் வந்து பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு எடுத்து வச்சுட்டேன். இப்போது ஒரு பெரிய பவுல் எடுத்திருக்கேன், மிக்சிங் பவுலு. அதில் 2 எக்கு, 1/2 kgக்கு நமக்கு 2 எக்கு தேவைப்படும். 2 எக்கையுமே உடைச்சிட்டு சேர்த்துக்கலாம். எக்கு சேர்த்ததுக்கப்புறமா அது புதுசாக இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கரு கலையாமல் இருக்கணும். அதுக்கப்புறமா அதில் இருக்க அந்த ஒயிட் லேயர், அந்த பேச்சஸ் மாதிரி இருக்கும், அதை வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க. அந்த ஜெல்லி மாதிரி இருக்குது பாருங்கள், அதை எடுத்துடணும். அப்போ தான் வந்து நமக்கு கவுச்சி ஸ்மெல், அதாவது முட்டையோட ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், எக்கு வந்து உடச்சி சேர்த்துட்டு அதை ஒரு சைடில் வச்சுட்டேன். அதுக்குள்ளேயே வந்து ஓடிஜியில் ஒரு 2 to 3 மினிட்ஸ்லேயே வந்து நல்லா மெல்ட் ஆகிடுச்சு காம்பவுண்டும் பட்டரும். அதை வந்து நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கேப்லேயே வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுக்கும்போது அந்த சூட்லேயே வந்து எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடும். நல்லா ஸ்மூத்தாக ஆகிடும். ஒரு கட்டிகள் கூட இல்லாத அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த டைமில் மெல்ட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த ஓரமாக வச்சுட்டா நல்லா ஆறிடும். நம்ம வந்து பீட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த காம்பவுண்ட் சேர்க்குற டைமில் நல்லா ஆறி இருக்கும். இப்போ முட்டையில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துட்டு பீட்டரில் 1 ஸ்பீடில் வச்சு பீட்டர் இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி பீட் பண்ணுங்கள். பீட்டர் எப்போவுமே ஒரே இடத்துல வச்சு பீட் பண்ணக்கூடாது. இது வந்து நல்லா பீட் ஆனதுக்கப்புறமா நாட்டு சர்க்கரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நாட்டு சர்க்கரையை வந்து பார்த்தீங்கன்னா
நீங்கள் வந்து கொஞ்சம் மிக்சியில் வந்து பொடி பண்ணிட்டும் சேர்த்துக்கலாம், இல்லை அப்படியே சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கலாம். ஆனால் ஹேண்ட் விஸ்கி யூஸ் பண்ணி நீங்கள் பீட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக நல்லா பொடி பண்ணிக்கோங்க. மிக்சியில் சேர்த்துட்டு நல்லா பவுடர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. நம்ம எலக்ட்ரிக் பீட்டர் யூஸ் பண்ணும்போது நமக்கு நல்லா வந்து பீட் பண்ணி எடுக்கும்போது அது நல்லா கரைஞ்சிரும். ஸோ அதனால் நான் இன்றைக்கி வந்து கொஞ்சம் அர்ஜென்ட்டாகவும் பண்ணிகிட்டு இருந்தேன். உடனே உங்களுக்கு ஒரு 2 ஹவர்ஸில் தேவைப்படுது அப்படின்றதுனால அர்ஜென்ட்டாக பண்ணுறதுனால நான் அப்படியே சேர்த்துட்டேன். இப்போ சேர்த்துட்டு நல்லா பீட்டரை வச்சு பீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆனால் சொல்லப்போனால் பீட்டரை வச்சு நம்ம பீட் பண்ணுறதுக்குள்ளே நம்ம பொடி பண்ணிவிட்டு சேர்த்தோன்னா நமக்கு அதை விட கொஞ்சம் ஈஸியாகவே வந்து பீட் ஆகிடும். அது இல்லாமல் சீக்கிரமாக கரைஞ்சிரும். பாருங்கள் நல்லா ஓரளவு பீட் ஆகிருக்கு. ஆனாலும் நாட்டு சர்க்கரையெல்லாம் கொஞ்சம் குட்டி குட்டியாக கட்டி கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் இந்த மாதிரி ஸ்பேட்சில் வச்சு சைடில் வந்து இருக்கிறது எல்லாத்தையுமே நல்லா வலிச்சு சென்டரில் சேர்த்துட்டு மறுபடியும் வந்து பீட்ரு போடுங்க. பீட்ரு வந்து 1 ஸ்பீட்லேயே வச்சு போடுங்க. அதிகமாக வந்து பீட் பண்ணக்கூடாது, ஓவர் பீட் பண்ணக்கூடாது. அதனால 1 ஸ்பீட்லேயே தான் வச்சு நான் பீட் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே பாருங்க, இதே மாதிரி ரொட்டேட் பண்ணி பீட் பண்ணுங்கள். எல்லாமே நல்லா மெல்ட் ஆகி கரைஞ்சிரும். இது மாதிரி கரைஞ்சி நல்லா வந்து இருக்கும்போது தான் உங்களுக்கு கிரிங்கிள் டாப் மேலே வந்து நல்லா ஃபார்ம் ஆகும். இல்லைனா கிரிங்கிள் டாப் வராது. அதனால நல்லா கரையணும். சுகர் மட்டும் நல்லா கரையணும். இப்போ பாருங்கள், மெல்ட் பண்ணி வச்சுருக்க காம்பவுண்டையும் பட்டரையும் வந்து நம்ம நாட்டு சர்க்கரை அந்த மிக்சர் கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வந்து கட் அண்ட் ஃபுல் மெத்தடில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லைனா சர்க்குலர் மோஷனில் கூட மிக்ஸ் பண்ணுங்கள். கட் அண்ட் ஃபுல் மெத்தட் வந்து உங்களுக்கு வரல அப்படின்னா இந்த மாதிரி சர்க்குலர் மோஷனில் மிக்ஸ் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு ஈஸியாக மிக்ஸ் ஆகிடும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா லைட்டாக மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஓவர் மிக்ஸும் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அப்படியே வந்து விட்டுருங்க. அதுக்கப்புறமா வந்து நம்ம ஃப்ளார் வந்து இதில் சேர்க்க போகிறோம். ஃப்ளார் சேர்க்கறதுக்கு முன்னாடி எப்போவுமே ஒரு ஃபில்ட்ரு வச்சு ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு சேர்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கட்டிகள் எதுவும் இல்லாமல் எல்லா இடத்துக்கும் ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் ஆகும். அதுக்காக தான் இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடு இல்லைனா சர்க்குலர் மோஷனில் நம்ம வந்து லைட்டாக ஃப்ளார் சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப ஓவர் மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. பீட்டரும் யூஸ் பண்ணக்கூடாது. ஸ்பேச்சுலா வச்சு தான் யூஸ் பண்ணணும். சர்க்குலர் மோஷனில் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது நல்லா வந்து எல்லாம் ஒன்றா சேர்ந்து வந்துடும். அதுவும் இல்லாமல் நாட்டு சர்க்கரை சேர்த்து யூஸ் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் பேட்டர் வந்து கொஞ்சம் லிக்விடாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லிக்விடாக தான் இருக்கும். அதுவும் நாட்டு சர்க்கரையோட ஸ்மெல் பார்த்தீங்கன்னா அந்த கரும்போட ஸ்மெல் வந்து அப்படியே இருக்கும். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸ்மெல்லு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது வரைக்கும் பண்ணலன்னா. இப்போ வந்து நம்ம டின்னில் வந்து சேர்த்துக்கலாம். நான் எதுவும் பட்டர் ஷீட்டில் வந்து பட்டர்லாம் சேர்க்கலை. நான் நார்மலாக அப்படியே தான் சேர்த்துருக்கேன். இதே மாதிரி தான் நான் எப்போவுமே பண்ணுவேன். உங்களுக்கு பட்டர் வந்து ஸ்ப்ரெட் பண்ணணுன்னா கூட பண்ணிக்கோங்க. நமக்கு வந்து ரொம்ப ஆயிலியாக பிசுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நான் எப்போவுமே சேர்க்க மாட்டேன். பட்டர் ஷீட்டில் அப்படியே தான் டேரெக்டாக சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு ஸ்டிக் வச்சு ஏர் பபிள்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிடுங்க. கார்னர்ஸ் எல்லாம் வந்து நல்லா வந்து ரிமூவ் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா கார்னர் வந்து நமக்கு அந்த ஷார்ப் எட்ஜஸ் மாதிரி வரணும். அதுக்காக இப்போ வந்து நமக்கு பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. டின்னில் சேர்த்துட்டோம். ப்ரீஹீட் பண்ணுறதுக்காக நான் ஓடிஜி ஆன் பண்ணியிருக்கேன். 10 மினிட்ஸு பேக் மோடில் வச்சு 180 டிகிரியில் வந்து நான் ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன். ப்ரீஹீட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா வந்து நம்ம ப்ரோக்ராம் வந்து சேம் அதே தான் 180 டிகிரியில் பேக் மோடில் வச்சு 25 மினிட்ஸ் டைம் கொடுத்து பேக் பண்ணணும். கரெக்டாக 25 மினிட்ஸ்லேயே பேக் ஆகிடும். நம்ம டாப்பிங்ஸ் ஏதாவது போட்டால் 30 மினிட்ஸ் ஆகும். எனக்கு வந்து யூஸ்வலாக என்னோடய ஓடிஜி மார்ஃபி ஹெச்டி இது மாதிரி யாராவது வச்சுருக்கீங்கன்னா கரெக்டாக 25 மினிட்ஸே போதும். நான் வந்து டின்னை வச்சுட்டு கரெக்டாக 25 மினிட்ஸ் செட் பண்ணிட்டேன். செட் பண்ணிவிட்டு ஒரு 25 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், 25 மினிட்ஸ் கழித்து அந்த சவுண்ட் வந்து பெல் சவுண்ட் வரும் இல்லையா, பெல் சவுண்ட் வந்ததுக்கப்புறம் ஆஃப் ஆகிடுச்சு. இப்போது ஒரு ஸ்டிக் வச்சு செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த மாதிரி டூத் பிக் வச்சு செக் பண்ணி பார்த்துக்கலாம். லைட்டாக வந்து க்ரம்ஸ் இருக்கணும். ரொம்ப வந்து கேக்கி டெக்ஸ்சராக இருந்ததுன்னா க்ரம்ஸ் வந்து சுத்தமாக இருக்காது. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. லைட்டாக க்ரம்ஸ் இருந்தால் தான் நமக்கு வந்து அந்த ஃபஜ்ஜினஸ் இருக்கும். பாருங்கள், சூப்பராக வந்து நம்மளோட ராகி ப்ரௌனிஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. லைட்டாக கொஞ்சம் சூடாகவே எடுத்துட்டேன். அதனால் வந்து டின்லேருந்து எடுக்கும்போது நம்ம சூடாக எடுத்தோன்னா இந்த மாதிரி கிரிங்கிள் டாப்லாம் உடையிறதுக்கு வாய்ப்பு அதிகம். அதனால் நல்லா கூல் டவுன் ஆனதுக்கப்புறமா நீங்கள் இந்த ப்ரௌனிஸை வந்து டின்லேருந்து எடுக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு கிரிங்கிள் டாப் உடையாமல் சூப்பராக வரும். இது வந்து கொஞ்சம் சூடாகவே நான் கட் பண்ணுறேன். ஏன்னா கஸ்டமர் வந்து கொஞ்சம் அர்ஜென்ட்டாக கேட்டதுனால பக்கத்தில் தான் இருக்காங்க. ஸோ அதனால் சூடாகவே கட் பண்ணி அவங்களுக்கு சர்வ் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி அவங்க 16 பீசஸாக கேட்டாங்க. நம்ம 9 பீசஸ்னால் 3 பீசஸ் அந்த மாதிரி போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி போட்டுக்கலாம்.
இவங்க வந்து 16 பீசஸாக குட்டி குட்டி பீசஸாக கேட்டிருந்தாங்க. ரொம்ப ஃபஜ்ஜியாக இருக்குது பாருங்கள், கட் பண்ணும்போதே பார்த்தாலே தெரியும். செம ஃபஜ்ஜியாக இருக்கும், கண்டிப்பாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சுகர் வேண்டாம் அப்படின்றவங்களுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்து இதை மாதிரி கண்டிப்பாக நீங்கள் ரெடி பண்ணி கொடுங்க. அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் ராகியில் பண்ணது அப்படின்னா அவங்களால கண்டே பிடிக்க முடியாது. ஒரு சில பேர் என்கிட்ட வாங்கிட்டு இது ராகியில் தான் பண்ணீங்களா, கண்டிப்பாக ராகியில் தான் பண்ணீங்களா நிறைய டைம் கேட்டிருக்காங்க. அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இது லோக்கல் ஆர்டர்ன்றதுனால நார்மல் வந்து கேக் பாக்ஸ்லேயே வச்சு அவங்களுக்கு பேக் பண்ணி ரெடி பண்ணி கொடுத்துருந்தேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ்னால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் கிளியர் பண்ணுறேன். இது வரைக்கும் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் கண்டிப்பாக நம்ம சேனலுக்குள்ளே போயிட்டு செக் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.